நாகை மாவட்டத்தில் மழை ஓய்ந்தாலும் வயல்வெளிகளில் தேங்கிய மழைநீர் இன்னும் வடியவில்லை. குறிப்பாக கீழ்வேளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே சுமார் 15,000 ஏக்கருக்கும் அதிகமான இளம் சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி வீணாகி உள்ளன. இவ்வளோ நாள் மழை விட்டு 2 நாளாச்சு தண்ணி வடியும். அதுக்கு முன்னாடி இப்போ வடியே மாட்டுது. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிக்கு அந்த ஈசிஆருக்கு கிழக்க உள்ள வடிகால் சுத்தப்படுத்தினால் மட்டுமே இந்த தண்ணியெல்லாம் ஓரளவு வடியும். அப்படி வடிந்தாலும் எங்களுக்கு சேதாரம் என்பது சேதாரம் தான். ஆக அரசு பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்தால் மட்டுமே நாங்கள் மீண்டும் இந்த சாவடியை பண்ண முடியும். வேதாரண்யம் அடுத்த தலைஞாயிறு பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக பெய்த மழைநீர் இன்னும் வடியாமல் 5,000 ஏக்கர் சம்பா தாளடி பயிர்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பயிர்கள் அடுக்கத் தொடங்கியுள்ளதால் பாதிப்புகளை உடனே பார்வையிட்டு உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த ஆற்றிலையும் பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை கடல் போல இருக்கு. இதனால இன்னைக்கு தண்ணீர் வடியவில்லை. இதனால இந்த 5,000 ஏக்கர் இன்னைக்கு தண்ணீர் வடியாம இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. தலைஞருடைய ஆண்டுதோறும் பாதிக்கக்கூடிய ஒரு பகுதியான அக்ரஹாரம், பிரிஞ்சுமுலை, ஒன்னாம் சேத்தி போன்ற வருவாய் கிராமங்கள் முழுவதுமாக தண்ணீரால் சூழப்பட்டிருக்கிறது. சீர்காழி அருகே உமையாள்பதி, ஆலங்காடுர கடவாசல் உள்ளிட்ட 7 கிராமங்களில் சுமார் 2,000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் அந்த பகுதி விவசாய நிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றன. எல்லாம் நஷ்டமாக இருக்குது. இது கவர்மெண்ட்டில் பார்த்து எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஏதோ கொஞ்சம் நிவாரணம் கொடுத்து இதை ஏதாவது ஒரு உதவி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தூர்வாரி கொடுக்கணும். மெயினாக எங்களுக்கு வாய்க்கால் பூரா எங்களுக்கு தூர்வாரி கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்த விஷயங்கள் வர்றதுக்கு முதல்ல நாங்கள் கொஞ்சம் விவசாயத்தை நல்ல முறையாக செஞ்சது எங்களுக்கு தூர்வாரி கொடுக்கணுங்க கவர்மெண்ட்டில். சிதம்பரம், புவனகிரி சுற்றுவட்டார பகுதி விளைநிலங்களில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி உள்ளது. NLC சுரங்கத்தில் இருந்து உபரி நீர் பரவனாற்றில் வெளியேற்றப்பட்டதால் விளைநிலங்கள் ஏரி போல் மாறியுள்ளதாகவும் சாகுபடி செய்த பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி நாசமாகிவிட்டதாகவும் அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர்.